என்ன சொல்றான் முதல்ல விடுதலை புலிகளுக்கும் சிங்களனுக்கும் சண்டை. அதனால அங்க வாழ முடியாம மக்கள் அகதிகளா வந்தாங்க. சரி, இப்ப சண்டை இல்ல, விடுதலை புலிகளே இல்ல, நீ தான் சொல்ற. இப்பவே என் மக்கள் அங்க வாழ முடியாம அகதியா வரானே, ஏன் போர் இல்ல, புலிகள் இல்ல, ஆனாலும் அங்க வாழ முடியாமல் என் மக்கள் அகதிகளா வர காரணம் இன்னும் சிங்கள ராணுவம் என் மக்களை கொடுமைப்படுத்துகிறது, கொன்றொழிக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அங்க வாழ முடியாம வரான். வாழ முடியாம எப்படியாவது ஒரு படகை பிடிச்சு அதை பிடிச்சு ஓடி வந்து தோடு தொங்கட்டான வித்து எல்லாத்தையும் வித்து இருக்கிற காசை கொடுத்து ஒரு படகை வாடகை பிடிச்சு வந்து இறங்கி வந்தா 8 வயசு புள்ள 4 வயசு பிள்ளையோட சேர்த்து சிறைபிடித்து உள்ள போடுறேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஈழத்தமிழர்களுக்கு நாங்க வாழ்வுக்கு நாங்க போராடுறோம். என்ன வாழ்க்கை? எங்க போராடுற? என்னத்தை போராடுற? வரவெல்லாம் பிடிச்சி செயல்ல போடுற. எங்க போராடுறீங்க நீங்க? 4 வயசு 8 வயசு பிள்ளையுமா விடுதலை புலி? அது நெஞ்சில குண்டை கட்டிட்டா வருது. என்ன கொடுமை! வயிற்றுல பசியோட வந்து இறங்குற மக்களை படுத்துற பாடு. நீ எத்தனை நாளைக்கு இந்த சிறப்பு முகாம் இந்த இதெல்லாம் வச்சு நீ நடத்தி 5 வருஷம் உள்ள வச்சு வச்சிருவியா? ஒரு 10 வருஷம் இப்படியே தினம் போராடிட்டு இருக்கிற நிலைமையில இருக்க போறோம். இன்னைக்கு 1000 கூடுறோம், அப்புறம் லட்சமா கூடுவோம், அப்புறம் கோடியா கூடுவோம், அப்புறம் அரசு எங்களுது. இப்படி போராடிட்டா இருப்ப யார் எந்தெந்த கீழ்பிரிவு அதிகாரி எல்லாரும் பேரும் எங்களுக்கு தெரியாம இருக்குது. எல்லாம் எழுதி வச்சிருப்போம். நாங்க மறந்துருவோம்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் தப்பிச்சு போனாரு தேவாரம். அவரை விட்டதே நீனும் செஞ்ச பெரிய தவறு. என்ன கொடுமை, என்ன அநியாயம்! ஆனா என்ன, இந்த அதிகாரிகளுக்கு ஒரு அச்சம் இருக்கணும். பதவியை விட்டு கீழே இறங்கினா உயிர் பயன் வரணும். அது இல்லைன்னா கஷ்டம். இந்த அதிகாரிகளுக்கு ஒரு அச்சம் இருக்கணும். அதிகாரத்தில் இருக்கும் போது ரொம்ப ஆட்டம் ஆடுனா கீழே இறங்கும் போது தமிழன் போட்டு தள்ளிடுவாங்கிற ஒரு பயம் வரணும். நீ என்ன நினைக்கிற? அதிகாரத்தில் இருக்கும்போது அப்படி ஆடுறது, அப்புறம் அதிகாரம் டக்குனு ஒரு அரசியல் கட்சிக்கு போயிருது, ஏதாவது செஞ்சிருது, வெளிநாட்டுல செட்டில் ஆகிக்கிறது, தங்கிக்கிறது. எந்த காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரி இந்த உளவுத்துறை அதில இருக்கிறவன் ஒரு சம்பளத்தோட வந்திருக்கா? 500 கோடி 1000 கோடி அரசியல்வாதிகளை விட பெரிய சொத்து சேர்த்தவனா இருக்கேன். சாபர் செட்டுக்கு 5 வீடு இருக்கலாம். நாங்க ஒத்த வீடு இல்லாம ஊற்றி தீக்கிறோம். இதுல அப்ப இதுல ஒரு இங்கே வலியுறுத்திய என் தம்பி எங்கள் ஐயா அவர் சொன்னது போல ஒரு மாந்த நேயத்தோடு பாருங்க. நீங்க தமிழர்கள் என்றாலே, ஈழ நிலத்தில் இருந்து வருகிறவர்கள் என்றாலே எல்லோருமே புலிகள், எல்லோருமே போராளிகள் என்று பார்க்கிற போக்கே தவறானது. அதனால ஒரு இந்த சுதந்திர தினத்து கொடியை ஏற்றி தமிழக முதல்வர் அவர்கள் பேசிய போது இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு, ஈழ தமிழ் மக்களுக்கு, சிங்களர்களுக்கு இணையான சமூக உரிமை கிடைப்பதற்கு, அவர்களுக்கு வாழ்வுரிமை கிடைக்க மத்திய அரசை வலியுறுத்தி போராடுவோம் என்று சொன்னாங்க. அது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தந்தது. அவர்களுடைய கருத்துக்கு, அந்த நிலைப்பாட்டிற்கு எப்போதும் நாங்கள் துணை நிற்கக்கூடியவர்கள். இன்றைக்கு அவர்கள் ஊட்டி வெலிங்டன்ல இலங்கை ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது, உடனடியாக அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கண்டிச்சு பிரதமர் அவர்களுக்கு வரவேற்றோம். அவர்கள் கருத்தோடு, அந்த நிலைப்பாட்டோடு நாங்கள் ஒற்றி நிற்கிறோம், துணை நிற்கிறோம் அவங்களுக்கு. ஆனால் இந்த இடத்தில் தமிழக முதல்வர் அவர்கள், என் தம்பி அறிவுச்செல்வன் குறிப்பிட்டது போல, கருணாநிதி எது செய்தாலும் எதிர்த்து செய்கிற நீங்கள் கருணாநிதி அவர்களால் திறக்கப்பட்ட இந்த வதை முகாமை மூடுங்க. முதல்ல மூடுங்க. இது இந்த சொந்த நிலத்தில் வந்தவர்களை வதைக்கிற இந்த முகாம்களை மூடிவிட்டுத்தான் அந்த நிலத்தில் இருக்கிற மக்களின் விடுதலையை பேசுவதற்கு நமக்கு அருகதையே வரும். நம்மளை நம்பி வந்தவனெல்லாம் தூக்கி சிறையில போட்டு கொடுமைப்படுத்திட்டு அங்க ராஜபக்சே கொடுங்கோலன், அவன் ஒரு போர் குற்றவாளி, அவன் தமிழர்களை வதைக்கிறான், அந்த இடத்துல நாங்கள் விடுதலைக்கு போராடுவோம் என்று பேசுவது அர்த்தமற்ற செயலாகி போயிடும். அது வேடிக்கையான பேச்சா போயிடும். எனவே போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருமகள் தமிழக முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதை கவனத்தில் எடுத்து, இதை இந்த நாம் தமிழர் கட்சி அதன் பிள்ளைகளினுடைய உணர்வு, அவர்களுடைய கோரிக்கை என்று பார்க்காது, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் கோரிக்கையாகத்தான் நீங்க பார்க்கணும். இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்தவுடன் உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் எங்களை வாழ்த்துகிறார்கள். தொடர்ச்சியாக எங்கள் பிள்ளைகளை விடுதலை செய்வதற்கு தொடர்ந்து போராடுங்கள் என்று சொல்றார். ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய உரிமை குரலாக, உணர்வாக நீங்க இதை பார்க்கணும். பார்த்து
தயவு செய்து இந்த சிறப்பு முகாம்களை மூடுங்கள். அவர்கள் விரும்புகிறபடி அவரவர்கள் உறவுகள் வாழ்கிற அகதி முகாம்களில் தங்க அனுமதியுங்கள். இல்லை, அவர்களை எந்த தேசத்திற்கு செல்ல அவர்கள் விரும்புகிறார்களோ அந்த தேசத்திற்கு செல்ல அனுமதியுங்கள். அதுதான் நாங்க வைக்கிற கோரிக்கை. இதுக்கு மேல மறுபடியும் இந்த சிறப்பு முகாம் இருக்குது அப்படின்னா நீங்க அதிகபட்சமா இன்னும் 1.5 ஆண்டுகள பாராளுமன்ற தேர்தல் வருது. அதெல்லாம் கவனத்துல வச்சு இயங்குங்க. இத்தனை வருஷம் இருந்தாலும் இன்னும் 1.5 வருஷம் இருக்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட்டா 2016 தேர்தல் வருது, 20 வருது. ஆமா, 20 வருது. 16 எங்களினுடைய அரசியல் பயணம் தொடருது. மற்றவங்களுக்காக கத்துனது, மற்றவனுக்காக உழைச்சது, மற்றவனுக்காக வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினது, கடைசியா வாக்கரிசி திண்டி செத்தது, இதெல்லாம் போதும். இனிமே எனது விடுதலை எனது கையில், எனது விடுதலை எனது கையில், எனது அரசியல் எனது கையில், எங்களின் வாக்கு எங்களை ஆளவா, எங்களின் வாக்கு நாங்களே ஆளவா என்பதை தீர்மானிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. எனவே எவனுக்கோ ஓட்டு போட்ட என் ஆத்தாள் அப்ப ஒரு தடவை எங்களுக்கு போட மாட்டானா? உங்களுக்கு போட மாட்டானா என்ன? காவல்துறையிலே அதிகமான வாக்கு எங்களுக்கு தான் இருக்கு. ஆமா, தேர்தல் நேரத்தில் பரப்புரைக்கு உண்டியல் ஏந்தி போகும்போது காசு, தேர்தலில் வேலை செய்யறதுக்கு காசு இல்ல. 13 லட்சம் ரூபாயை நிதியாக என் இன மக்கள் எங்களுக்கு தந்தாங்க. அதுவும் கூடி நின்ன கூட்டத்தில் முன்னாடி ஏந்தினதுக்கு. உள்ள போய் ஏந்திருந்தா 3 கோடி ரூபாயே கொடுத்திருப்பாங்க. 13 லட்சம் ரூபாய். அதுல காவல்துறை மட்டுமே குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோம். ஒரு காவல்துறை அதிகாரி தெரியாம மறைஞ்சு வந்து டக்குன்னு குனிஞ்சு ஒரு 500 ரூபாய் போட்டு மேடை நின்று பேசிட்டு என் தம்பி உணர்ச்சி வசப்பட்டு 500 ரூபாய் அன்பளிப்பளித்த ஐயாவுக்கு நன்றி. அவர் செஞ்ச உதவிக்கு அவன் பதவியை காலி பண்ண முடியும்ட்டாங்க. அது மாதிரி இந்த போராட்டம், இந்த துன்பமும் துயரமும் இது தொடரப்போவதல்ல. ஏனால் என் தம்பி அறிவிச்செல்வன் சொன்னது போல நாங்கள் சாதிகளாக மதங்களாக இருந்த நிலை மாறி தமிழ் தேசியத்தின் பிள்ளைகளாக திரள தொடங்கி இருக்கிறோம். இனி இந்த மண்ணில் மகத்தான மாற்று அரசியல் புரட்சி உருவாகி கொண்டிருக்கிறது. இனி என் இனம் தாங்கி வந்த துயர துன்பங்களுக்கெல்லாம் விடுதலை பெறுகிற நேரம் நெருங்கி இருக்கிறது. அத்தனை இழிவிற்கும் அழிவிற்கும் நாங்கள் தாங்கி வந்த அடைந்து வந்த அவமானங்களுக்கும் இந்த துன்ப துயரங்களுக்கும் விடிவு காணுகிற முடிவு கட்டுகிற நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. என் அன்பு தம்பிகளே, என் அருமை தளபதிகளே, என் அன்பு சொந்தங்களே, நாம் இதை ஒரு தொடக்க நிலை போராட்டமாகத்தான் இதை நாம் பார்க்கணும். இதுல ஒரு முடிவுக்கு தமிழக அரசு வரல அப்படின்னா நம்ம போராட்ட வடிவத்தை மாற்றுவோம். நாமே போய் பூந்தமல்லி முகாமில் இப்படி சொல்லிட்டுலாம் போகாம சொல்லாம போய் மூடுவோம். சொல்லிட்டு போனா நிறைய காவல்துறை வச்சு குளிச்சிருவாங்க. அது சொல்லாம போகணும், போய் செய்வோம். இதுவரை பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் உணர்வெழுச்சியோடு, இன உணர்வோடும், மான உணர்வோடும் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற எனது அருமை தம்பிகளுக்கும் தளபதிகளுக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் அமைதியாக முழக்கங்களோடு
அம்பேத்கர் எங்கள் ரத்தம். இடையில் புரிந்த தடைகள் போட தில்லிக்காரன் யாரடா? வேண்டாம் வேண்டாம், இனிமேலும் வேண்டாம். சிறப்பு முகாம்கள் இனிமேலும் வேண்டாம். சித்த வதைகளை தடுத்து நிறுத்துவோம். எம் சித்தங்களை காத்திடுவோம். நாம் தமிழர் காத்திடுவோம். இன உணர்வோடும் மான உணர்வோடும் எழுச்சியும் புரட்சியுமாக வந்து கலந்து கொண்ட என் உயிர் தம்பிகளுக்கும் அருமை தளபதிகளுக்கும் என் அருமை சகோதரிகளுக்கும் இங்கே இந்த போராட்டத்தை வாழ்த்து வந்திருக்கிற நம் எல்லோரின் அன்பிற்கினிய மூத்தவர் வழக்குரைஞர் சந்திரசேகர் அவர்களுக்கும், என்னோடு எனக்கு இணையாக இந்த இனத்தின் விடுதலைக்காக களமாடி வருகிற அன்பு சகோதரன் அன்பு தென்னரசன் அவர்களுக்கும், நமது இயக்கத்தின் எழுச்சி மிகுந்த இளைஞர் பாசறையினுடைய தளபதி என் அன்பு இளவல் வழக்குரைஞர் அறிவுச்செல்வன் அவர்களுக்கும், நமக்கெல்லாம் கிடைக்கப்பெற்ற ஒரு அரிய சொத்தாக இருக்கிற நமது இனத்தின் எழுச்சி பாவலர் புலவர் தனித்தமிழ் வேங்கை அவர்களுக்கும், ஐயா ஜஸ்டின் அவர்களுக்கும், அருமை சகோதரி திருநங்கை விஜயலட்சுமி அவர்களுக்கும் எதையும் செய்வதில்லை என்று வருந்தினார்கள், வேதனைப்பட்டார்கள். சகோதரி சொல்வது உண்மை. அதேதான். இந்த நிலத்திலே எவர் வந்தாலும் எல்லாம் செய்கிறோம், எல்லாவற்றையும் மாற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள், எதையும் செய்வதில்லை. அந்த சகோதரிக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி எல்லோரும் வந்தவர் போனவரெல்லாம் செய்வார்கள் என்று நம்பி இருந்து ஏமாந்து இனி நாங்களே செய்து கொள்வது என்று முடிவெடுத்துதான் இந்த பணியை செய்ய தொடங்கி இருக்கிறோம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒன்றை பதிவு செய்கிறார்கள். எந்த இனம் வரலாற்றில் நிராகரிக்கப்படுகிறதோ, மறைக்கப்படுகிறதோ, புறக்கணிக்கப்படுகிறதோ அந்த இனம் தனக்கான வரலாற்றை உருவாக்கும்.
அதுபோலவே அன்பு சகோதரி எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டு மறுதளிக்கப்பட்டு கைவிடப்பட்ட இனமாக இருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கு இனி வேறு வழி இல்லை. எந்த அரசும் அரசாங்கமும் எங்களுக்கு எதையும் செய்யாது கைவிட்டு விட்ட பிறகு அந்த அரசாங்கத்தையே நாங்கள் உருவாக்குவது என்ற முடிவுக்கு வந்தோம். எமக்கான அரசாங்கத்தை நாங்களே நிறுவுவது, எமக்கான தேவைகளை நாங்களே நிறைவேற்றிக் கொள்வது என்ற முடிவிற்கு வந்தோம். புந்தமல்லி சிறப்பு முகாமை, செங்கல்பட்டு சிறப்பு முகாமை இழுத்து மூடுன்னு இன்னைக்கு நேத்தா போராடுது. இங்கே எல்லோரும் பேசுகிறார்கள் அற்ப பதவி. இந்திய இறையாண்மைக்கு உள்ளே இருந்து இந்த மாநில முதலமைச்சர் என்ன செய்துவிட முடியும்? திருடர் பாதை, அரசியல் பாதை, அயோக்கியர் பாதை, அரசியல் ஒரு சாக்கடை. இதையெல்லாம் பேசி பேசி தெருவோரத்தில் நாம் நின்று திருவோடு ஏந்தியதான் மிச்சம். இப்ப கடைசியா இந்த கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா இவங்க நினைச்சால் இந்த முகாமை மூடி இருக்கலாம். நினைக்கல. அப்ப என்ன வழி? நினைக்கிற ஒருத்தன் அந்த இடத்துக்கு போகணும். அதான் வழி, வேற வழி இல்லை. அப்ப அந்த இடத்திற்கு நமது அன்பு தென்னரசன் அவர்கள் குறிப்பிட்டது போல, நான் சொன்னதைத்தான் அவர்கள் பதிவு செய்தார்கள். அது போல நடந்தோ ஓடியோ போய் சேருவது நீண்ட காலம் ஆகும். பாய்ச்சல், வெறி கொண்ட லட்சிய உறுதி போல ஒரு பாய்ச்சலில் தான் அதை அடைய முடியும். அதற்கு என் தம்பிகளும் தளபதிகளும் தயாராகும். நம் உயிர் சொந்தங்களை, நம் உறவுகளை அணிதிரட்டி அரசியல் படுத்தி பிறகு இந்த மாற்றத்திற்கான புரட்சியை முன்னெடுக்க. தம்பி பெரியார் அன்பன் பேசும்போது படத்தை போடுகிற போது போட்டு செல்கிற தம்பிகளை காவல் கண்ணியத்தோடு பார்க்கிறார்கள், மதிக்கிறார்கள் என்று சொன்னார். அது மாதிரி ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றதால் அது 3 வண்டிக்கு மேல போகக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் நாங்க 15 வண்டியில சரசரன்னு போய்கிட்டு இருந்தோம். அப்ப காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அவர் மட்டும் 15 வாகனங்களில் பயணம் செய்கிறார், அவரை எப்படி அனுமதிக்கிறீர்கள் என்று தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுத்தது. அதை பெற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு, இந்த விதி அவருக்கு செல்லாது என்று சொல்லிடுச்சு. ஏன்னா அவரோ அவர் கட்சியினரோ தேர்தலில் போட்டியிடல, அதனால இந்த விதி அவருக்கு செல்லாது என்று. அந்த நேரங்களில் துணை ராணுவம் வந்து பாதுகாப்பு பணியை செய்ய தமிழகம் முழுக்க நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. வழிநெடுக சோதனைகள் செய்தார்கள். வண்டி ஆயுதங்கள் இருக்குதா என்று சோதித்தார்கள். ஒருபோது கூட நமது வண்டியை சோதிக்கவே இல்லை. காரணம், பறந்த புலிக்கொடியும் முன்பிருந்த தலைவர் படமும் அப்படியே வணக்கம் போறோம். போயிட்டு நீண்ட தூரம் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தடவை துணை ராணுவம் வட இந்தியக்காரர்கள் நிறுத்தினாங்க. நான் பின்னாடி உட்கார்ந்திருந்தேன். முன்னாடி உட்கார்ந்திருந்த தம்பி தேசிய தலைவர் படம் போட்ட உடையை அணிஞ்சிருந்தான். உடனே அவன் பின்னாடி என்னை பார்த்த உடனே கையை இப்படி இழுத்து ஒரு வணக்கம் போட்டார். அவர் வந்து தமிழ் சரியா தெரியல. ஆனா அவர் அந்த முன்னாடி இருந்த தம்பி கிட்ட கேட்கல, தலைவர் இருக்காரோ என்று கேட்டார். தலைவர் இருக்காரோ? அவர் இருக்காருன்னா ஓகே ஓகே